வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுக்காக சுவந்தா தசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். படைப்புழுவின் தாக்கம் தொடர்பில் ஆராய்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் 3 மாவட்டங்களுக்கு விஜயம். சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. பிரெக்சிட் நடைமுறையை ரத்து செய்யுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் டொனால்ட் டஸ்க் ஆலோசனை வழங்கியுள்ளார். படைப்புழு நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களினுடைய விவசாயிகளுடைய ஜீவனோபாயத்தை கேள்விக்குறியாக்கிய சம்பவத்தை நாங்கள் அறிக்கையிட்டிருந்தோம். அது தொடர்பான கலந்துரையாடல் தற்போது இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்க அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஜெஃப்ரி. தற்போது எவ்வாறான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? குறிப்பாக இந்த படைப்புழுவின் காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த படைப்புழுவின் காரணமாக விசேடமாக சோள பயிற்சிகள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அனுராதபுரம், பொலனறுவை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் சக்தியின் திட்டத்தின் கீழ் நாங்கள் இதற்கான நடவடிக்கைகளை இதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போவது, இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மீளப்போவது தொடர்பிலான ஒரு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பிலான விளக்கத்தை வழங்குவார் மைனன். தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் படைப்புழு காரணமாக நாட்டினுடைய சோள பயிற்சிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 80,000 ஹெக்டேர் பயிரிடப்பட்ட சோள பயிற்சிகளிலே 50% சோள பயிற்சிகள் அழிவடைந்திருக்கின்றது. 40,000 ஹெக்டேருக்கான சோள பயிற்சிகள் முற்றாக அழிவடைந்திருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக மொனராகலை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்கள் இதில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கு. முக்கியமான இன்னொரு விடயம், சோள பயிற்சிகள் மாத்திரமல்ல, 180 வகையான ஏனைய பயிற்சிகள், நெற் பயிற்சிகள் உட்பட 180 வகையான ஏனைய பயிர்களையும் இந்த படைப்புழு தாக்கத்துக்கு உட்படுத்தும் என ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனவே முக்கியமான பிரச்சனை, நாங்கள் இங்கே கையாள போகின்ற பிரச்சனை, மக்கள் சக்தி பேராதனிய பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று நமது அலுவலக செய்தியாளர்கள் மற்றும் பேராதனிய பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய திணைக்களத்தினர் உட்பட பலர் இணைந்து இதை நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கின்றோம். முக்கியமாக ஆய்வின் முடிவிலே இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற திட்டத்தை நாங்கள் வகுக்கலாம் என தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இது தொடர்பான விரிவான தகவல்களை 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் කරල කන හැටි බලන්න ලැබිලා ඉන්න හැටි එකේ තුලේ එහෙම වෙලා මැරිලා වගේ ඉන්නේ නේ බොරු මැරිලා නැහැ අල්ලන්න එපා අන්නේ ලෝමත් ඇවිල්ලා අම්මට ලෝමත් ඇවිල්ලා වරක දෙක තුනක් ඉන්න පාන ලෝමත් අඩු හරි 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 ඕම තමයි ඉන්නේ බලන්න. சோள பயிற்சிகளில் வேகமாக பரவி வரும் படைப்புழு கடந்த அக்டோபர் மாதம் அம்பாறை மாவட்டத்தில் சோள பயிரில் இனங்காணப்பட்டது. அதன் பின்னர் மொனராகலை, குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் பயிற்சிகையிலும் படைப்புழு ஆதிக்கம் செலுத்தியதுடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் படைப்புழு பரவியது. இந்த படைப்புழுவின் தாக்கத்தினால் ஏறக்குறைய 40,000 ஹெக்டேர்கள் சோள பயிற்சியை அழிவடைந்துள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் படைப்புழுவினுடைய தாக்கம் அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றது. படைப்புழுவானது பிரதானமாக சோளக செய்கையை பிரதானமாக பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கத்தரி, வெண்டி, தக்காளி ஆகிய பயிரினங்களையும் இந்த படைப்புழு இப்பொழுது ஆக்கிரமித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. விவசாயிகளுக்கு பெருமொரு அசௌகரியமாக இந்த விடயம் காணப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அம்பாறையிலிருந்து ஜஹீர் கான் ஃபாரோ. அனைத்தும் அழிவடைந்துள்ளது. இலட்சக்கணக்கான ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. எமது பிள்ளைகளும் நாங்களும் எவ்வாறு வாழ்வது? நீர் இல்லாமல் பயிர்கள் அழிவடைகின்றன. இன்று இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது. சோள பயிற்சியில் பரவி வந்த படைப்புழுவின் தாக்கம் தற்போது குரக்கன், பயறு மற்றும் நெற்செய்கைகளையும் பாதிக்க ஆரம்பித்துள்ளமை இந்த தாக்கத்தின் அபாய நிலைக்கு தகுந்த உதாரணமாகும். சோளம் உட்பட 100 வகையான பயிற்சிகளுக்கு படைப்புழு பரவியுள்ளது. அவை அனைத்தும் உணவு பயிர்கள். 100 வகையான பயிர்களை தாக்கியுள்ளதெனின் எமது உணவு உற்பத்தியில் பாரிய தாக்கம் ஏற்படும். இந்த படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு பல நாடுகள் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போதிலும் எந்த ஒரு நாட்டிலும் அது வெற்றியளிக்கவில்லை.
මේක සියලු දෙනාගේම සහභාගීත්වයෙන් படைப்புழுவை அழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படவில்லையாயின் இந்த படைப்புழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முடியாமல் போய்விடும். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதற்கான சந்தர்ப்பம் இதுவல்ல. காணப்படும் அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்துவது அவசியமாகும். இது விவசாய திணைக்களத்தின் செயற்பாடு, அரசு செயற்பாடு என கூறிக்கொண்டிருக்காது. அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். பேராதனை பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி திட்டக்குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். மணராகலை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 3 ஆய்வுக்குழுக்கள் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். 3 விசேட ஆய்வுக்குழுக்கள் மணராகலை, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்றனர். படைப்புழுவின் தாக்கத்திலிருந்து சோளம் மற்றும் நெல் பயிர் செய்கையாளர்களை பாதுகாக்க இன்று முதல் விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கையை முன்னெடுக்க விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விவசாய திணைக்களம், விவசாய அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் இலங்கை மகாவலி அதிகார சபை ஆகியன இணைந்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் WMW வீரகோன் தெரிவித்தார். சோளச்செய்கையில் பரவி வந்த படைப்புழுவின் தாக்கம் தற்போது நெல், கரும்பு மற்றும் மரக்கறி செய்கைகளையும் பாதிக்கும் என விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். சோளச்செய்கையில் பரவி வந்த படைப்புழுவின் தாக்கம் தற்போது குரக்கன், பயறு போன்ற செய்கைகளையும் பாதிக்க ஆரம்பித்துள்ளது. ரசாயன கொல்லிகளை முறையாக பயன்படுத்துவது இதன்போது மிகவும் முக்கியமானது எனவும் விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. காபன் வரியை மற்றும் எரிபொருள் விலை சூத்திரத்தை வெளியிடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எரிபொருள் என்பது அத்தியாவசிய பாவனையாக உள்ளமையால் 6 மாதங்களுக்காவது நிர்ணயிக்கப்பட்ட தளம்பலடையாத விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மாதத்திற்கு மாதம் விலையில் மாற்றம் ஏற்படுமாயின் இது பாரிய அதிருப்தியை தோற்றுவிக்கும். இது தொடர்பிலான விளக்கம் இல்லாத நிலையில் பாரிய சமூக எதிர்ப்பு உருவாகும். டீசலின் விலை 2 ரூபாவால் குறைவடைந்துள்ள நிலையில் பஸ் கட்டணம் குறைவடைந்துள்ளதா அல்லது அப்பத்தின் விலை குறைவடைந்துள்ளதா? மாறாக அரசாங்கத்திற்கு நாளொன்றுக்கு 200 லட்சம் ரூபாய் நட்டமே ஏற்படுகின்றது. யார் இதற்கான அனுமதியை வழங்கியது? 2 ரூபாய் விலை குறைத்தால் நாங்கள் பாதியிலிருந்து விலகி செல்ல முடியாது. பஸ் கட்டணத்தை குறைக்கவில்லை என பொதுமக்கள் கேட்கின்றனர். 2 ரூபாய்க்கு பஸ் கட்டணத்தை குறைக்க முடியுமா? அதனால் தான் இந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அரசாங்கத்திடம் நாங்கள் கோருகின்றோம். ஜனாதிபதி நாடு திரும்பியதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கான புதிய தொகுதி அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தற்போது வெற்றிடமாகியுள்ள தொகுதிகளுக்கான புதிய அமைப்பாளர்களை ஜனாதிபதி நியமிக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டார். தற்போது மாவட்ட அமைப்பாளர்களாக செயற்படுவோரும் தொகுதி அமைப்பாளர்களாக நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்களாக செயற்படும் சிலர் குறித்து ஜனாதிபதி சில தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக நிதியமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அமைச்சர் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டியன் லாக்டோனுடனான சந்திப்பின் பின்னர் நிதியமைச்சர் மங்கள சமரவீர இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு வாஷிங்டன் நகரில் நடைபெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீள செயற்படுத்துவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னேற்றகரமான பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் இலங்கை தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் இதன்போது நிதியமைச்சர் மங்கள சமரவீர கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களையும் பலமான பொருளாதார கொள்கைகளையும் ஆக்கப்பூர்வமாக அமல்படுத்துவது தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டியன் லாகார்ட் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது சந்தை வாய்ப்புகள் வலுப்படுத்துவதுடன் இலங்கை மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சிறந்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பாகவும் அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருடனான கலந்துரையாடலில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமி மற்றும் நிதியமைச்சர் மங்கள சமரவீர ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கடற்பிராந்தியம் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று இரவு காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல், கிழக்கு, ஊவா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ஊவா மாகாணம், மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடலுக்கு செல்லும் மீனவர்களை அவதானமாக செயற்படுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கிதுல்கல்ல பகுதியில் கழனி ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தனது சக நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற இளைஞரே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கழனி பகுதியில் வசிக்கும் 21 வயதுடைய இளைஞனே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் கிதுல்கல்ல மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் வெஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தெஹிவளையில் 2 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பாரிய தொகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டமை தொடர்பிலான விசாரணைகளுக்காக பங்களாதேஷின் சிரேஷ்ட போலீஸ் குழுவினர் இன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளனர். இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண்ணை கைது செய்யும் வகையில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்பை பெறும் நோக்கிலேயே குறித்த போலீஸ் குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. சாக்கு நாடுகளில் போதைப்பொருள் குற்றங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடனே குறித்த குழு நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. 278 கிலோகிராம் ஹெரோயினுடன் பங்களாதேஷ் பிரஜைகள் 2 கடந்த மாதம் 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். 3000 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி வாய்ந்த குறித்த ஹெரோயின் கடந்த வருடத்தில் கைப்பற்றப்பட்ட அதிகூடிய ஹெரோயின் தொகையாகும். சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெண் பங்களாதேஷில் மறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் 2 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு அருகே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். இலங்கையர்கள் பயணித்த ஃபைபர் படகொன்றும் தமிழக கரையோர காவல் படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.